தூத்துக்குடி மாதா கோயில் அருகே முன்னாள் அமைச்சர் JLB ரோச் விக்டோரியா சிலை உடைப்பு, பதட்டம். மாடு முட்டியதில் சிலை கீழே விழுந்த CCTV காட்சிகள் வெளியானதால் பரபரப்பு அடங்கியது. தூத்துக்குடி மாதா கோயில் அருகே முன்னாள் அமைச்சர் JLB ரோச் விக்டோரியா சிலை உடைப்பு, பதட்டம். மாடு முட்டியதில் சிலை கீழே விழுந்த CCTV காட்சிகள் வெளியானதால் பரபரப்பு அடங்கியது. தூத்துக்குடி மாநகரை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் நகராட்சி தலைவரும் முன்னாள் முதல்வர் காமராஜர் அமைச்சரவையில் உணவுத்துறை அமைச்சராகவும் இருந்தவர் செவாலியர் JLB ரோச் விக்டோரியா. இவரது நினைவை போற்றும் வகையில் தூத்துக்குடி மாதா கோயில் அருகே மார்பளவு சிலை அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அவரது சிலை உடைக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இன்று காலை மாதா கோயில் பகுதியில் திரண்ட பரதர் நல சங்கத்தினர் மற்றும் குரூஸ் பர்னாந்து நற்பணி மன்ற நிர்வாகிகள் ஆகியோர் சிலையை உடைத்த மர்ம நபர்கள் குறித்து உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தென்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததுடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட திரண்டனர். இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் பதட்டமான சூழ்நிலை நிலவியதைத் தொடர்ந்து காவல்துறையினர் சிலையை உடைத்த மர்ம நபர்கள் யார் என்பது குறித்து அறிய அந்த பகுதியில் உள்ள CCTV காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது மாதா கோவில் அருகில் இருந்த டீ கடையில் இருந்த CCTV காட்சிகளை ஆய்வு செய்தபோது அந்த சிலையை உடைத்தது ஒரு மாடு என்பது தெரியவந்தது. மாடு தனது இறைக்காக செவாலியர் JLB ரோச் விக்டோரியா சிலையில் கிடந்த மாலையை இழுக்கும்போது சிலை உடைந்து கீழே விழுந்தது. அதைத் தொடர்ந்து மாடும் அந்த பகுதியில் இருந்து ஓட்டம் பிடித்துள்ளது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து நிம்மதியடைந்த காவல்துறையினர் CCTV காட்சிகளை போராட்டத்தில் ஈடுபட தயாராக இருந்த பரதர் நலச்சங்க நிர்வாகிகள் மற்றும் குரூஸ் பர்னாந்து நற்பணி மன்ற இயக்க தலைவர் ஹெர்மன் ஆகியோரிடம் காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு இந்த சிலைகளை முறையாக பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், மேலும் புதிய சிலை அமைத்து தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். மாதா கோயில் முன்பு உள்ள ஐயா JLB முன்னாள் அமைச்சர் ஐயா JLB ரோச் விக்டோரியா அவருடைய சிலை சேதமடைந்ததாக அலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாக தகவல் வந்தது. அந்த தகவலை அடுத்து பரதகுல சமுதாயத்தைச் சேர்ந்த சொந்தங்கள் அனைவரும் பரநல சங்கத்தினுடைய தலைவர் அவருடைய உறுப்பினர்கள் அனைவரும் இந்த இடத்தில் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக தயாராகி கொண்டிருந்தோம். அந்த நேரத்திலே காவல்துறை தென்பாக காவல்துறை ஆய்வாளர் எங்களிடம் வந்து சிலையை அரசு செய்து கொடுப்பதாகவும் 24 மணி நேரத்தில் கயவர்களை கைது செய்ய எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தனர். நாங்கள் வாக்குறுதியின் அடிப்படையில் அங்கு நின்று சாலை மறியலுக்கு தயாராகி கொண்டிருக்கும் பொழுது அருகில் உள்ள CCTV கேமரை ஆய்வு செய்த பொழுது அந்த சிலையை சிலையை கழுத்தில் உள்ள மாலையை இழுக்கும் பொழுது மாடு முட்டி அது சேதமடைந்ததாகவும் மாட்டின் மூலமாக உடைந்ததாகவும் தகவல் வந்ததால் நாங்கள் நடத்த இருந்த ஆர்ப்பாட்டத்தை தவிர்க்கிறோம். அதே நேரத்தில் அந்த சிலையை அவர் முன்னாள் அமைச்சர் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் என்பதால் அவருக்கு அரசு சார்பாக புதிய சிலை அமைத்து கொடுக்கவும் அவர் சிலையை பாதுகாக்கவும் அரசு உறுதி கூற வேண்டும் என்றும் பரநல சங்கத்தின் சார்பாகவும் பரநல சமுதாயத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம்.